Welcome to Mastermind Education Channel. வணக்கம் தமிழர்களே. தமிழர்களாகிய நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பேசுகிறதும் இங்கிலீஷ் கிராமர் தான் கஷ்டமாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இங்கிலீஷில் பேசுகிறதும் இங்கிலீஷில் கிராமர் போடுறதும் ரொம்ப 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 ஈஸி. அது எப்படின்னா இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க, இப் கிளாஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப் கிளாஸ்லாம் ஒன்றுமே இல்லைங்க. சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். சந்தேக நிலையில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பேச நினைக்கிறீங்களோ அங்கெங்கெல்லாம் இந்த இப் கிளாஸை பயன்படுத்தணும். அவ்வளோதாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அங்கு சென்றால், நீ இங்கு வந்தால், நான் உன்னை தொடர்பு கொண்டால், இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக அந்தந்த வாக்கியத்துள்ளாடி இப் சேர்த்து தான் சொல்லணும். இதுக்கு பேர் தான் இப் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்படி நம்ம சந்தேக நிலையில பேசுறோம்ல, அதை எந்தெந்த காலகட்டங்களில் பேசணும்னா மொத்தம் 4 காலகட்டங்களை 4ஆ பிரிச்சு பேசணுமா. அது என்னென்னா இந்தந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். அப்ப இதுல மொத்தம் 4 டைப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பேசுற சந்தேக நிலையில 4ஆ பிரிச்சு 4 விதங்களா தான் பேசுறோம். அந்த 4 விதத்தையும் அடுத்தடுத்த வீடியோல ஒவ்வொன்றா நடத்துவேன். இன்னைக்கு இந்த முதல் வீடியோல முதல் சந்தேக நிலையை மட்டும் நம்ம நடத்த போறேன். இதைத்தான் ஃபர்ஸ்ட் டைப்னு நம்மளுக்கு சொல்லித்தராங்க. இந்த இப் கிளாஸ்னுடைய ஃபர்ஸ்ட் டைப் ஹெட்டிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை பாசிபிள் கிளாஸ்ங்கிறாங்க. இதனுடைய இன்னொரு பேரா ரியல் கிளாஸ்ங்கிறாங்க. இதனுடைய இன்னொரு பேரா ஓப்பன் கிளாஸ்ங்கிறாங்க. இதனுடைய இன்னொரு பேரா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த இப் கிளாஸ்னுடைய முதல் டைப்புக்கு இந்த மாதிரி 4 பேர்கள் இருக்கு. ஆனா 4க்குமே ஒரே அர்த்தம். சரி, இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டைப்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்தேக நிலையில நீங்க சொல்லக்கூடியது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பா அது நடக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்க, நான் நன்றாக சாப்பிட்டால் நான் நல்லா இருப்பேன். நான் சென்னைக்கு போனால் நான் மெரினா பீச்சை பார்ப்பேன். இதெல்லாம் நடக்க வாய்ப்புள்ள காலங்கள். இதைத்தான் பாசிபிள் கிளாஸுங்கிறாங்க, ரியல் கிளாஸுங்கிறாங்க, ஓப்பன் கிளாஸுங்கிறாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸுங்கிறாங்க. ரைட்டா? புரியுதா? அப்ப நம்ம சந்தேக நிலையில சொல்றது நடக்க வாய்ப்பு இருந்தா அதைத்தான் பாசிபிள் கிளாஸ், ரியல் கிளாஸ், ஓப்பன் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிறாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. இதே மாதிரி இன்னும் 3 நிலைகள் இருக்கு. அதை அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைப் மட்டும் பார்ப்போம். சரி, இதை எப்படி நம்ம சந்தேக நிலையில சென்டென்ஸ்ல கிராமர்ல பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க கவனிங்க. ரூல் 1 டைப் 1 தமிழ்ல விதி 1. இப்ப கவனிங்க. இஃப் அருகில் வெர்ப் 1 வந்தால், இந்த வெர்ப் 1 அப்படின்னா என்னன்னு நான் சொல்றேன், கவனிச்சுட்டே வாங்க. இஃப் அருகில் வெர்ப் 1 வந்தால், இங்க அது கீழே பாருங்க. இஃப் அருகில் ஆம் வந்தாலோ, இஸ் வந்தாலோ, ஆர் வந்தாலோ, ஹேஸ் வந்தாலோ, ஹேவ் வந்தாலோ, டூ வந்தாலோ, டஸ் வந்தாலோ நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சரை தான் அப்படியே நம்ம பயன்படுத்தணும். என்ன பாருங்களேன். இப்ப இஃப் அருகில் வெர்ப் 1 வந்தால், இந்த வெர்ப் 1ன்னா என்ன நான் நடத்துறேன், வெயிட் பண்ணுங்க. வில் பயன்படுத்துறோம், அப்படி இல்லைன்னா வில் பி பயன்படுத்துறோம், அப்படின்னா ஷேல் பயன்படுத்தணும், அப்படின்னா ஷேல் பி பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் பாருங்க, கேன் பயன்படுத்தலாம், கேன் பி பயன்படுத்தலாம், மஸ்ட் பயன்படுத்தலாம், மஸ்ட் பி பயன்படுத்தலாம், மே பயன்படுத்தலாம், மே பி பயன்படுத்தலாம். நீங்க புக்லயோ இல்ல சில யூடியூப்ஸ்லயோ பாத்தீங்கன்னா என்ன சொல்லி தருவாங்கன்னா, இங்க பாருங்க, இஃப் அருகில் வெர்பு 1 வந்தாலோ ஆம், இஸ், ஆர், ஹேஸ், ஹேவ், டூ, டஸ் இதெல்லாம் வந்தா வில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது சரியான அணுகுமுறை கிடையாது. ஏன்னா இந்த ஃபார்மேட் வந்தா வில் மட்டும் வராது. இந்த குடும்ப நிலையில ஏதாவது ஒண்ணு ஆப்ஷன் கீழே இடம்பெற்று. இப்ப உதாரணத்துக்கு இஃப் அருகில் இது வந்தாலோ வில் மட்டும் வரும் அப்படின்னு நீங்க படிச்சீங்கன்னா, இது தேர்வுல எழுத நீங்க உட்கார்ந்துருக்கும் போது இந்த வில்லுக்கு பதிலாக வில் பி வச்சாலோ, ஷேல் வச்சாலோ, சேல் பி வச்சாலோ, கேன் வச்சாலோ, கேன் பி வச்சாலோ நம்மளுக்கு ஆன்சர் தெரியாம போக வாய்ப்பு இருக்கு. அதனால படிக்கும் போது எதை படிச்சாலும் தெளிவா படிச்சு. அப்ப இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா இதுல ஏதாவது ஒண்ணு வரும் அப்படின்னு நம்ம டீட்டெயிலா படிச்சு வச்சுக்கணும். ரைட்டுங்களா? அப்ப இதெல்லாம் வந்தா கண்டிப்பா இது இதுல ஏதோ ஒண்ணு ஆன்சர் ஆகும். ரைட்டா? அப்ப எதுன்னு பாருங்க. இப்ப பாருங்க, வெர்ப் 1 என்னன்னு சொல்றேன். வெர்ப் 1ன்னா ஒண்ணுமே கிடையாது. இப்ப சுருக்கமா சொல்ல போனா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான உயிர்களோ இல்ல உயிரற்ற பொருட்களோ ஒரு வேலையில் ஈடுபட்டா அந்த வேலையைத்தான் வெர்புங்கிறாங்க. தமிழ்ல வினைச்சொல் செயல் சொல்றாங்க. ரைட்டா? வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, எழுதுதல், ரைட், இது ஒரு செயல். அதைத்தான் இங்கிலீஷ்ல வெர்புங்கிறாங்க. சிங், பாடுதல், இதைத்தான் இங்கிலீஷ்ல வெர்புங்கிறாங்க. அப்ப நம்ம செய்யக்கூடிய செயலை தான் வெர்புங்கிறாங்க. அப்படி நம்ம செய்யக்கூடிய செயலை ஆங்கிலத்துல 3 வகையா பிரிக்கிறாங்க. வெர்பு 1, வெர்பு 2, வெர்பு 3. இதுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இப்படிலாம் பேர் இருக்கு. இதெல்லாம் என்னென்னு அடுத்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன். இப்ப இப் கிளாஸுக்கு அது நம்மளுக்கு தேவையில்ல. அது ஃபர்ஸ்ட் விதிக்கு தேவையில்ல. ஃபர்ஸ்ட் விதிக்கு வெர்பு 1 என்னன்னு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். உதாரணம் நான் காட்டுறேன், இங்க பாருங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய வேலைகள்: ரைட், sing, walk,
இந்த மாதிரி செயலை மட்டும் சுட்டி காட்டினா அதுலயும் பாருங்க இந்த செயலுடைய இந்த இடத்துல செயல் மட்டும்தான் வந்திருக்கு. இதுல ஈடியே வரல பாருங்க. ஏன்னா ஈடி வந்து அது வெறுப்பு டூன்னு சொல்லணும். அது அடுத்தடுத்த வீடியோ நான் என்னன்னு சொல்றேன். இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்ல. இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயலை மட்டும் குறிச்சுனா எதுவுமே இதுல பின்னாடி ஆடாம என்ன செயலோ அதை மட்டும் குறிப்பிட்டாங்கன்னா அதைத்தான் வெறுப்பு ஒன்றுங்கிறாங்க. அடுத்து வெறுப்பு டூ வெறுப்பு த்ரீ என்ன நான் சொல்றேன். சரி ரைட். அடுத்து கவனிங்க. இதா வெறுப்பு ஒன். இப்ப பாருங்க இதுல ஏதாவது இதெல்லாம் இப்பருகில் வெறுப்பு ஒன்று வந்தாலோ இதுல ஏதாவது ஒன்று வந்தாலோ கண்டிப்பா நீங்க வில் பயன்படுத்தணும். அப்படி இல்லைன்னா வில் பி பயன்படுத்தணும். இதுல அப்படியே ஒவ்வொன்னா நம்ம ஒன் பை ஒன்னா பயன்படுத்திக்கலாம். இதுக்கு உதாரணம் பாருங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க என்னென்ன வந்திருக்கு பாருங்க. நல்லா கவனிங்க. இஃப் யூ கால் மீ, நீ என்னை அழைத்தால் நான் உன்னிடம் சொல்லுவேன். இங்க கொடுத்துருக்காங்களா? இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க எக்ஸாம்பிள் எப்படி ஆப்ஷன் வைப்பாங்க பாருங்க. ஆப்ஷன் ஏ would, ஆப்ஷன் பி will, ஆப்ஷன் சி would have. இப்படிதான் ஆப்ஷன் வைப்பாங்க. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க இஃப் வந்திருக்கா? இஃப் பக்கத்துல பாருங்க. இங்க V1 வந்திருக்கு, வெர்பு 1 வந்திருக்கு. ஏன்னா கால்னா அழைத்தல், நம்ம செய்யக்கூடிய செயல். அப்ப இங்க இஃப் பக்கத்துல என்ன வந்திருக்கு? வெர்பு 1 வந்திருக்கா? இங்க பாருங்க. இஃப் அருகில் வெர்பு 1 வந்தா என்ன போடணும்? வில் போடலாம், வில் பி போடலாம், ஷால் போடலாம், ஷால் பி போடலாம். இதுல எதை வேணாலும் போடலாம். அப்ப ஆப்ஷன்ல இங்க என்ன இருக்கு? இங்க வில் தான் இருக்கு. அப்ப இங்க என்ன ஆன்சர் வரும்? இங்க வில் தான் வரும். ஏன் அப்படின்னா இஃப் அருகில் வெர்பு 1 வந்திருக்கு. அப்ப இஃப் அருகில் வெர்பு 1 வந்தா வில் தான் வரும். இங்க இடத்துல வில்லுக்கு பதிலாக கேன் இருந்தா நீங்க போடலாம், கேன் மீன் இருந்தா போடலாம், மஸ்ட் இருந்தா போடலாம். அப்ப ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பயன்படுத்திக்கணும். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் கூட நான் சொல்றேன். இங்க பாருங்க. அந்த இடத்துல வில் போட்டீங்கன்னா என்ன வரும்? நான் உன்னிடம் சொல்லுவேன்னு அர்த்தம். இதே இது நீங்க ஷேல் போட்டீங்கன்னா அதே அர்த்தம் தான். இது ரெண்டுமே விருப்பத்தை தெளிவு வருது. இதே இது கேன் போட்டீங்கன்னா என்னால் உனக்கு சொல்ல முடியும்னு அர்த்தம். அதே மாதிரி மஸ்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்லுவேன்னு அர்த்தம். ரைட்டா? அப்படி மே போட்டீங்கன்னா நான் சொன்னாலும் சொல்லுவேன்னு அர்த்தம். ரைட்டா? ஒரு சில இடங்கள்ல அந்த வாக்கியம் முடியும் போது இருப்பேன் இருப்பேன் அந்த மாதிரி மீனிங்ல தள்ளி இருக்க எண்டிங்ல தள்ளி வரும். அந்த டயத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வில்லு பதிலாக வில் பி வச்சுக்குவாங்க, ஷேலுக்கு பதிலாக ஷேல் பி வச்சுக்குவாங்க. அது ஆப்ஷன் இருந்தா நீங்க தேர்ந்தெடுத்து போட்டுக்கலாம். வில் இருந்தா வில் போட்டுக்கலாம், வில் பி இருந்தா வில் பி போட்டுக்கலாம். ரெண்டுமே ஒரு சென்டென்ஸா கொடுக்க வாய்ப்பு கிடையாது. அதனால அதை பத்தி நீங்க ஒரி பண்ண ஒரி பண்ண தேவையில்லை. சரி ரைட். இப்ப அடுத்து பாருங்க. இங்க பாருங்க. இங்க இஃப் வந்திருக்கா? இஃப் பக்கத்துல இங்க என்ன வந்திருக்கு பாருங்க. ஆம் வந்திருக்கா? அப்ப அங்க என்ன ஆன்சர் வரும்? நீங்களே சொல்லுங்க. இங்க வில்லு பயன்படுத்திக்கலாம், கேன் பயன்படுத்திக்கலாம், மஸ்ட் பயன்படுத்திக்கலாம். அங்க ஆப்ஷன் என்ன இருக்கோ அது தமிழ் பயன்படுத்திக்கலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் ஐ ஆம் ஏ டீச்சர், நான் ஆசிரியராக இருந்தால் நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் சொல்றாங்களா? அப்ப இந்த இடத்துல வில் பயன்படுத்தணும். ரைட்? அது தமிழ் இடத்துலாம் தேவையில்லைங்க. ரொம்ப சிம்பிள். என்ன ஒரே ஒரு மேட்டர்னா இதெல்லாம் வந்தா இதை பயன்படுத்தணும். அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் டைம். வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்து இங்க பாருங்க. இங்க இஃப் பக்கத்துல என்ன வந்துருக்கு பாருங்க. ஆர் வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா இங்க என்ன பயன்படுத்தலாம்? வில் பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா மஸ்ட் பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா கேன் பயன்படுத்தலாம். என்ன வேணா பயன்படுத்திக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ரைட்டா? அங்க ஆப்ஷன் என்ன இருக்கோ அதுக்கு இந்த மாதிரி மாத்தி போடணும். அடுத்து இங்க பாருங்க. இங்க இஃப் வந்திருக்கா? இங்க இஃப் பக்கத்துல அதே மாதிரிதான் இஸ் வந்திருக்கா? இங்க இஃப் வந்து இஸ் வந்திருக்கு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் பாலா இஸ் மை ஃப்ரெண்ட், பாலா என்னுடைய நண்பனாக இருந்தால் அவன் டேஷ் ஹெல்ப் மீ, அவன் எனக்கு உதவி செய்வான். அப்ப இந்த இடத்துல என்ன போடணும்? வில் போடணும். ஏன்னா இங்க இஸ் வந்திருக்கு, அதனால அங்க வில் போடுறோம். எது வேணாலும் போட்டுக்கலாம் இந்த விதிப்படி. அடுத்து இங்க மேல பாருங்க. இங்க இஃப் வந்து இங்க ஹேவ் வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா இங்க என்னதான் வரும்? வில் தான் வரும். மேக்சிமம் வில் தான் ஆப்ஷன் கொடுப்பாங்க. வில் இல்லாத பட்சத்துக்கு இதுல நீங்க எதை வேணா தேர்ந்தெடுத்துக்கலாம். ரைட்டா? அதே மாதிரி இங்க பாருங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? என்னிடம் போதுமான பணம் இருந்தால் நான் ஒரு கார் வாங்குவேன். இதைத்தான் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்க பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? இங்க இஃப் வந்திருக்கு, இங்க டஸ் வந்திருக்கு. அப்ப எப்பயும் போல இந்த இடத்துல என்ன ஆகும்னா வில் பி தான் வரும். ஏன் இந்த இடத்துல வில் பி போடுற அப்படின்னா இங்க பாருங்க. இஃப் சி டஸ் ஈட் வெல், அவள் நன்றாக சாப்பிட்டால் அவள் உடல் நலத்தோடு இருப்பாள். அந்த இரு அப்படின்றது இந்த இடத்துல வர்றதுனாலதான் இந்த இடத்துல பி மென்ஷன் பண்றாங்க. பீனா இரு அர்த்தம். எதிர்காலத்துல இருப்பா, நன்றாக சாப்பிட்டால் ஆரோக்கியமா இருப்பாள் சொல்றதுனாலதான் இந்த இடத்துல வில் வராம வில் பி வருது. ஆனா இந்த வில் பியா ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருவாங்க. ஆனா நீங்க ஒரி பண்ண தேவையில்ல, நீங்க எடுத்து போட்டா மட்டும் போடும். அடுத்து இங்க பாருங்க. இங்க இஃப் வந்திருக்கு, இங்க டூ வந்திருக்கு. அப்ப ரூல்ஸ் படி வில் தான் போடணும். இவ்வளவுதாங்க விதி ஒன். ரொம்ப சிம்பிளுங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, சில புக்ஸ்லயும் சரி யூடியூப் சேனல்லையும் சரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதுல இஃப் அருகில் வெர்பு 1 வந்தால் இதெல்லாம் வில் மட்டும் போடணும். இதைத்தான் நடத்திருப்பாங்க. இஃப் அருகில் வெர்பு 1 வந்தால் வில் போடணும், இதை மட்டும் தான் நடத்திருப்பாங்க. அப்படி தயவு செய்து படிக்காதீங்க.
அது 1% தான் ரைட்டு, 100% ரைட்டு கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா விதி ஒண்ணுக்கான முழு ரூல்ஸ் இதுதான். பாருங்க என்னென்ன வந்திருக்குன்னு பாருங்க. இவ்வருகில் வெறுப்பு ஒண்ணு மட்டும் வராது, அதாவது நம்ம செய்யக்கூடிய செயலுடைய முதல்நிலை மட்டும் வராது. என்னென்ன வருது பாருங்க. இவ்வருகில் வெறுப்பு ஒண்ணு வந்தாலும் சரி, ஆம் வந்தாலும் சரி, இஸ் வந்தாலும் சரி, ஆர் வந்தாலும் சரி, ஹேஸ் வந்தாலும் சரி, ஹேவ் வந்தாலும் சரி, டூ வந்தாலும் சரி, டஸ் வந்தாலும் சரி, இதுல எது வந்தாலும் இதுல ஏதாவது ஒண்ணு போடணும். இதுல ஏதாவது ஒண்ணு போடணும்னா என்ன அர்த்தம்னா ஆப்ஷன் என்ன இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து நீங்க போடணும். ரைட்டா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.